என் கண்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜனவரி 2ஆம் தேதி உங்களை பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் கடனை வாங்கிட்டு என்னால் கடனை திருப்பி செலுத்த முடியலன்னு யார் யாரெல்லாம் மனவேதனையோடு குழப்பத்தோடு இருக்கீங்களோ, இந்த வசனத்தை நீங்கள் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தது தான். இந்த வசனத்தை வச்சு உறுதியாக ஜெபம் பண்ணுங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்மளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதுக்காக இன்னொரு வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு வசனம் சொல்லுது. நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்காமல் நமக்கு எல்லாம் வந்துடும்னா கண்டிப்பாக வராது. நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அதை அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, இதை செய்வீங்க. ஆண்டவரே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, இதை நீங்கள் செய்வீங்கப்பா. நம்ம அதை விசுவாசித்து அவர்கிட்ட அதை கேட்டு நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரே இந்த ஜனவரி 2ஆம் தேதி நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி எங்களை அநேக ஜாதிகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாக வைங்கப்பா. அநேக ஜனங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக எங்களை வைங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒன்றத்திலும் குறைவில்லாதவர்களாக இருந்து அப்பா எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பெயரை பெருமைப்படுத்துங்க, எங்களை மேன்மையாக வைங்க. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்கள் தலையை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.